கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த வேத பாட வகுப்பிலே என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த வேத பாட வகுப்பை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். அதை உங்களுடைய குறிப்பேட்டிலே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு உதவும். இந்த கருகலான சத்தியத்தை கவனமாய் கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை பார்க்கிற நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சத்தியங்களை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தால்தான் உங்களுக்கு இது அர்த்தம் புரியும், இதனுடைய அர்த்தம் புரியும். அதனாலே இது கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து ஜெபத்தோடு இதை தொடங்கலாம். மகா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமையும் மேலையும் உடைய வல்லமையான தரம் கிருபை இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். விண்ணப்பத்தின் ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர் நீர் ஊற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு வேளையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவர், இருதயங்களையும் சிந்தைகளையும் திறந்துடுங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். பயப்படாதே. உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. எசேக்கு சித்தனா என்னோடு முடிந்தது மகனே. சொல்லுங்க, எசேக்கு சித்தனா என்னோடு முடிந்தது மகளே. ரெகோபோத் தொடங்கி விட்டது உனக்கு, ரெகோபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையில் நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருமே சேர்ந்து அல்லேலூயா. இரவெல்லாம்
இரவெல்லாம் பேச்சலாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்சலாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. பரலோக தந்தையே, தாழ்த்துகிறோம். நீர் வெளிப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. இந்த வேதபாட வகுப்பிலே வசனங்களை விளக்கி சொல்வதற்கு எசப்பா நீங்க உதவி செய்யப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் சென்ற வாரங்களிலே ஜெபிக்கிறவர்களுடைய தன்மையை நாம் வகை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதை கற்றுக்கொண்டும் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட தொடர்ந்து ஆதி திருச்சபையினுடைய நிகழ்வுகள், நிலவரங்கள் எப்படி இருந்தது, அங்கே ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க முடிந்ததே. 3000 பேர் 5000 பேர் பெரும் திரள் கூட்டம் ரட்சிக்கப்பட்டார்களே, அதனுடைய முக்கிய காரியம் நிகழ்வுகள் என்ன, அந்த நாளிலே நடந்த சம்பவங்கள் என்ன, அவர்கள் எப்படி இருந்தார்கள், நாம் இப்போது எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்கள் தான். ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள், ஜெபிக்கிறவருடைய தன்மைகள் எப்படி இருக்கும், ஜெபிக்கிறவர்களுக்கு எப்படியாவது எனக்குள்ள என் குடும்பத்துல என்னுடைய நான் தங்கியிருக்கிற இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை இருக்கும். அந்த எழுப்புதல் எப்படி வந்தது என்பதை அறிந்தால்தானே நம் ஆதி திருச்சபைகளை அதை பார்க்கும் பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி அந்த நிகழ்வுகளை நம்ம ஆராய்ச்சி செய்யும் பொழுது, அந்த நிகழ்வுகளை அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்மிடத்தில், நம்முடைய தெருவில், நம்முடைய வீட்டில், நம்முடைய சபையில் எழுப்புதலை கொண்டு வர முடியும். நீங்களும் எழுப்புதலின் பாத்திரனாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைகளுக்கு, ரோமாபுரியில வாழ்ந்த ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, ரோமாபுரியில் இருக்கிற விசுவாச குடும்பங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் கடிதம் எழுதுகிறார், ஆலோசனையாக எழுதுகிறார். இப்படி இருக்க வேண்டும் என்று, இப்படி இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். சிலர் அதனை பின்பற்றி இருக்கிறார்கள். அதனாலே எழுப்புதல் வந்தது. நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்வோம். வாசிக்கலாம். தொடர்ந்து நாம் வாசிக்கக்கூடிய அதிலிருந்து தொடர்ச்சியாக நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். இந்த ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது இவர் ஊழியத்தில் இல்லை, அவர் காவலில் இருந்தார். காவலில் இருக்கும்போது இந்த ரோமாபுரி சபைக்கு அதை எழுதுகிறார். அவர் அந்த மக்களுடைய நிலைமையை அறிந்தவர். இப்படிலாம் போகக்கூடாது, இப்படி இருங்கள் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். அவர்கள் அப்படி இருந்தார்கள். வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆதி திருச்சபையினுடைய அந்த ஜனங்களுடைய, விசுவாசிகளுடைய அந்த காரியங்கள், அந்த நிகழ்வுகள், அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று பார்த்தோம் என்றால் சமாதானம் பெற்றிருந்தார்கள். எப்படி சமாதானம் பெற்றிருந்தார்கள்? கர்த்தர் மேல விசுவாசம் வைத்து சமாதானம் பெற்றிருந்தார்கள். நாம் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்து நாமும் நம்முடைய குடும்பமும் சமாதானமாக இருக்க வேண்டும். சாலமோன் ஆட்சி செய்த காலங்களிலே 40 வருஷம் சமாதானமாக இருந்தது தேசம். தாவீது அரசாட்சி செய்த காலங்களிலே சமாதானமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே,
நாம் இப்பொழுது நம்முடைய குடும்பங்களிலே சமாதானமாக இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். எப்பொழுது சமாதானம் நிலவும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் விசுவாசமாக இருக்கணும். நம்ம எதன் மேலே விசுவாசம் இருக்கிறோம், எதன் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தர் மேலே தான் விசுவாசம் வைக்க வேண்டும், கர்த்தர் மேலே தான் நம்பிக்கை வைக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை விதைக்கிறவராக இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், சமாதான காரணர், சமாதான பிரபு என்று வாசிக்கிறோம். அப்போ இயேசு சுவாமி மேலே நீங்களும் நானும் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு சமாதானக்காரனராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆதி திருச்சபையில சமாதானம் பெற்றிருந்தார்கள், நீங்களும் சமாதானம் பெற வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக அதே 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. அவர்கள் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றிருந்தார்கள். ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை மறந்துடவே கூடாது. நம்ம எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறோம் என்றால், இயேசு சுவாமியின் மேலே அன்பு வரும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அந்த பாவத்திற்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகளும் நீக்கப்படுகிறது. நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அதுதான் உண்மை. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுவதுதான் ரட்சிப்பு. அது அவராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது அவன் உள்ளே வருகிறான், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஒரு முத்திரையை ஆண்டவர் போட்டு விடுகிறார். அவன் அதற்கப்புறம் போக முடியாது, அவனுக்குள்ள பாவம் இராது. அப்படித்தான் அந்த நாட்களிலே ஜனங்கள் இருந்தார்கள். இயேசு சுவாமியினிடத்துல பெருந்துறல் கூட்டம் வந்தது. 4 பேர் வந்தாங்க. 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்க. கூரையை பிச்சு உள்ள இறக்குனாங்க. அந்த மகனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றார். அப்ப பாருங்க, அவன் ரட்சிக்கப்பட்டான். அந்த ரட்சிப்பின் அனுபவம் எல்லாருக்குள்ளே இருந்துச்சு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த ரட்சிப்பு நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். ஏதோ ஆத்துல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் அப்படி வைக்கக்கூடாதுங்க. ரட்சிப்புக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் வருகை குறித்து அறிந்திருக்கிறவர்கள், ஆண்டவருடைய ஆளுகையை அறிந்திருக்கிறவர்கள், ஆண்டவருடைய ரகசிய வருகையை அறிந்திருக்கிறவர்கள். ஆண்டவர் இப்பொழுது ரகசிய வருகையில வந்துவிட்டால் நாம் செய்கிற காரியங்கள் அத்தனையும் எப்படி அப்படி பூமியில தாங்க கிடக்கும். எவ்வளவோ சம்பாதிச்சு என்னென்னமோ செய்ய தீர்மானிச்சிருக்கோம், அவையெல்லாம் பாருங்க பூமியில விட்டு விட்டு போய்விடுவோம். ஆனால் அதற்கு மாற்று காரியத்தை நீங்கள் செய்யலாம். எப்படி? ஆலயங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அல்லேலூயா. ஆலய பராமரிப்பு அல்லது ஆலய வளர்ச்சி, ஆலயத்துக்கு என்ன தேவை என்பதை செய்யும் பொழுது அதனுடைய பங்கு உங்களோடு கூட வரும். அந்த கிரியையினுடைய பலன் உங்களுக்கு வரும். ஆனால் பூமியில் ஆடம்பரமாக நம்ம வாழும் பொழுது, ஆடம்பரமாக இருக்கும் பொழுது, ஆடம்பரமாய் வாழ நினைக்கும் பொழுது நிச்சயமாகவே அது அழிந்து போகும். திரும்ப நமக்கு வராது. நம்ம எவ்வளவு பூமியில் செலவிடுகிறோம் அது வராது. ஆனால் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியங்களுக்காக, திருச்சபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் பொழுது அது பிரதிபலன் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. நான் இதை தொடர்ந்து ஆழமாக எடுக்க விரும்பவில்லை.
ரட்சிப்பின் நிச்சயத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆகையினால்தான் நீங்கள் வாசிக்கலாம், அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்குறேன், நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள் என்று அதில் போடப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கிறோம். ஒரு ஐயா என்னிடத்தில் வந்து அவரோடு சேர்ந்த அந்த ஊழியத்தில் நெருங்கி நின்று அந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபத்தினால் தாங்குகிற, உழைப்பினால் தாங்குகிற எல்லா மக்களையும் கூப்பிட்டு வந்து ஒரு ஐயாட்ட வந்து சொன்னார், பாருங்க இவங்க தான் எனக்கு என் ஊழியத்தினுடைய வளர்ச்சியை தோள் கொடுக்குறவங்க என்று சொல்லி. அவர் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியப்பட்டு ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி கேட்டு அவர்கள் அதிர்ந்து போனார்கள். என்ன கேள்வி கேட்டார்? ஆண்டவருக்காக நீங்கள் என்ன இழந்தீங்க என்று கேட்டுவிட்டார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள், எப்படி அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி போடப்பட்டு இருக்கிறது. அவர்களுக்குள்ளே ரட்சிப்பின் நிச்சயம் இருந்தது. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 6:11 வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள். இங்கே அதை விளக்கி சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் தேவனுக்குள் பிழைத்திருக்கிற அனுபவம் உடையவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு சுவாமி அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தம், அவர் மரித்து உயிரோடு எழும்புகிற அந்த அனுபவம் இன்னைக்கு அநேகருக்கு நமக்கு தெரியாமல் இருக்கும், அநேகருக்கு நமக்கு தெரியவில்லை. என் அன்புக்குரியவர்களே, அந்த தேவனுக்குள் பிழைத்திருக்கிற ஒரு அனுபவம், பிழைத்திருக்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்கு. நான் செத்துருவேன். நோ, உங்களை சாக விட மாட்டார். நீங்க கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும். எனக்கு மரணம் வந்துடும், டோன்ட் வரி, உங்களுக்கு மரணமே வராது, இப்போதைக்கு வராது. ஏசப்பா உங்களை பார்த்துட்டாரா, ஏசப்பா உங்களை தெரிந்தெடுத்துட்டாரா, உங்களுக்கு மரணமே வராது. ஏன் சொல்றேன்னா, அவருடைய திட்டத்தை செய்யாமல் நீங்க மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏன் உயிர் பயம் வருது? பயப்பட வேண்டியதில்லை, நீங்க பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவர், பாதாளம் வென்றவர், ஜீவனின் அதிபதி. ஹல்லேலூயா. அவர் ஜீவனின் அதிபதியா இருக்கும் பொழுது நீங்க எதற்காக பயப்படுறீங்க? பயப்பட தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆனாலும், மரணமானாலும், சாவானாலும், மரணம் நமக்கு வராது, சாவு நமக்கு வராது, வரும், முதிர்ந்த வயதில் வரும். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு மரணமும், உங்களுக்கு சாவும், மற்ற காரியங்கள் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமாக நிகழாது. தேவ திட்டத்தை செய்யாமல் அது நிகழாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிற அனுபவம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள வந்ததுனால எங்கெல்லாம் தைரியமா போனார். யாரும் ஒன்றும் செய்ய முடியல. ஏசப்பா பத்தி சொல்லும் பொழுது அடிச்சாங்க, தூக்கி போட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் எழுதி அதே இடத்துல பிரசங்கம் பண்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை விளைத்திருக்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ஆதி திருச்சபையினுடைய ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, அந்த விசுவாசிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா,
ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், ஹல்லேலூயா, கிருபைக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இவங்க கிருபை, ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஈவு பாருங்க. இன்னைக்கு உலக மனுஷன் பணத்தை, பொருளை, நிலத்தை பெரிதாய் மக்கள் மனதுக்குள்ளே புகுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆதி திருச்சபையில கிருபை தான் பெருசு. ஹல்லேலூயா. அதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, ஒருவருடைய செய்தி, நான் அவர் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், 3 செய்தி மாத்திரம்தான் கேட்டேன். 2.5 மாசம் ஒரு பவர், ஒரு வல்லமை, ஒரு கிருபை வெளிப்பட்டதை நான் பார்த்தேன். 3 மெசேஜ் தான் கேட்டேன். 3 மெசேஜ் நல்லா நிறுத்தி அழகா அதை கேட்டேன், அவருடைய மெசேஜை. அந்த செய்தியில தேவ கிருபை வெளிப்பட்டது பாருங்க. அந்த கிருபை எனக்குள்ள அப்படியே உள்ள ஊடுருவி சென்று 2.5 மாதங்கள் அந்த பவர் இன்னும் குறையல. ஹல்லேலூயா. அப்ப யாருங்க அந்த செய்தியாளர், யாருங்க என்று சொல்லி நீங்க கேட்கலாம். இயேசுதான். ஹல்லேலூயா. இயேசுதான், ஏசப்பா தான். அவர் நமக்குள்ள வந்து கொடுக்கிற அந்த கிருபை அவ்வளவு பெரியது. உலகத்துல எது பெரியது? கிருபை பெரியது. அவர் கொடுக்கிற கிருபை தாங்க பெருசு. அந்த கொடுத்த கிருபைக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். நீங்களும் நானும் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அவருடைய கிருபையை போக்கடிக்க கூடாது. அவருடைய கிருபைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கிருபைனா என்னங்க? உங்களுக்கு கிட்டார் வாசிக்க தெரியும், உங்களுக்கு கீபோர்டு போட தெரியும், உங்களுக்கு பாட தெரியும், உங்களுக்கு தேவனுடைய வசனத்தை சொல்ல தெரியும், கர்த்தருக்கென்று கொடுக்க தெரியும். இவையெல்லாம் கிருபை. இந்த கிருபையை போக்கடிக்க கூடாது. ஹல்லேலூயா. கிருபைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அந்த கிருபை இயேசுவே, அவரால் தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அவரால் தான் நமக்கு வரங்களை கொடுக்க முடியும். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் நம்ம அப்படித்தான் வாசிக்கிறோம். அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு வல்லமையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கிருபையை கொடுத்தார். வாசிங்க 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை. கொரிந்தியர்ல நீங்க பார்க்கலாம். 12ஆம் ஸ்தோத்திரம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். அங்கே கிருபை, அவருடைய வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள் அத்தனையாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 12ஆம் அதிகாரம், கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய வரங்களை குறித்து போடும். அதெல்லாம் கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கிருபையில கிருபைக்கு நம்ம கீழ்ப்படியும். கிருபையை நம்ம அற்பமா நினைக்க கூடாது. கிருபை யாரிடத்திலும் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. படித்தவர்களுக்கும் கொடுப்பார், படிக்காதவர்களுக்கும் கொடுப்பார், அறிவு இல்லாதவர்களுக்கும் கொடுப்பார், மூடர்களுக்கும் கொடுப்பார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். யாருக்கும் அவர் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுரு இன்னுமே படிக்க தெரியாத ஆள். கொர்நேலியு அவர் 100க்கு அதிபதி. இப்ப 100க்கு அதிபதிக்கு ஒரு பேதுரு தேவைப்படுது. ஹல்லேலூயா. கிருபை பெற்ற மனிதன், படித்தவனோ படிக்காதவனோ அறிவில்லாதவனோ யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய கிருபையை நீ பெற்றிருப்பாய் என்றால், நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு மேலான அதிகாரத்துல இருக்கிறவர்களுக்கு நீங்க தேவைப்படுது. ஆண்டவர் அனுப்புவாரு. ஹல்லேலூயா. ஒரு திருடன் அந்த 100க்கு அதிபதியை பார்த்து, ஐயா வணக்கம், ஸ்தோத்திரம், ஐயா வணக்கம் சாமி அப்படின்னு சொல்லுவான். ஆனா படிக்காத பேதுருவை பார்த்து கொர்நேலியு, ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு ஜெபிக்க வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி, ஹல்லேலூயா. அதுதாங்க கிருபை. கிருபை குறித்து இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. தெரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா.
கிருபைக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய சிந்தையுடையவர்களாயிருந்தார்கள். பரிசுத்த ஆவிக்குரிய சிந்தையுடையவர்கள். ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி பரத்துக்கு ஏறி செல்லும் பொழுது எல்லாருக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றினார் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆவியின் சிந்தையுடையவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை நமக்கு எப்படி இருக்குது? மாம்ச சிந்தை இருக்குதா? ஆவியின் சிந்தை இருக்குதா? யோசித்து பாருங்க. நம்ம மனுஷனே தேடி கிடக்கிறோம். நோ, மனுஷனை தேடக்கூடாது. அல்லேலூயா. மனுஷனை தேடக்கூடாது. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. மனுஷன் நமக்கு தேவை, பட் அவன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்குரிய சிந்தையுடையவர்கள் அவர்கள் கர்த்தருடைய திட்டங்களை, கர்த்தருடைய செயல்களை செய்தார்கள். ஆவிக்குரிய சிந்தை. ஒரு ஐயா தன்னுடைய தகப்பனார் மரித்து போய்விட்டார். தூரத்தில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. நல்லா கவனமா கேளுங்க. தூரத்தில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கே போவதற்கு 10 நாள் ஆகும், 13 நாள் ஆகும். ட்ரெயின்லாம் ரொம்ப லேட்டாக போகும் அந்த நாட்கள். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது, எங்களே அடக்கம் பண்ணிடுங்க, எங்களால் வர்றதுக்கு இவ்வளோ நாளாக என்று சொல்லி, சரி பரவாயில்ல, நீங்கள் அடக்காராதனைக்கு வராட்டாலும் பரவாயில்ல, ஜெப ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வாங்க என்று சொல்லி சரி வருகிறோம் என்று ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் ட்ரெயினில் போவதற்கு அவங்களுக்கு கம்மியான பணம் இருந்துச்சு. ட்ரெயினுக்குரிய டிக்கெட்டுக்குரிய பணம் கூட இல்லை. அவங்க ஆவியின் சிந்தையுடையவர்களாக இருந்தாங்க. ஆண்டவரே, அங்கே போவது உங்களுக்கு சித்தமானால் எங்களை நடத்துங்க, இல்லாட்டா எங்களை நிறுத்தி போடுங்க என்று ஆவியின் சிந்தையுடையவர்களாய், ஆவிக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், பரிசுத்தாவிக்கு ஏசப்பா பரிசுத்தாவி கொடுத்துரு, அந்த பரிசுத்தாவிக்கு கீழ்ப்படிந்தவர்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனாங்க. என்ன ஆச்சரியம்! என்னைக்கும் கூப்பிடாத ஒரு சகோதரி ஐயாவை கூப்பிட்டு, ஐயா இங்கே வாங்க, எங்கள் வீட்டில் ஜோம் பண்ணுங்க என்று சொன்னோன்னா அவங்க ரொம்ப மன வேதனைப்பட்டாங்க. ஏனென்றா வீட்டுக்கு போனால் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு போனால் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாங்கயா சொல்லி டீ கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, பண்ணு கொடுக்குறாங்க, என்ன கொடுத்தாங்க. இந்த ஐயாவுக்கு ஆச்சரியமாக போச்சு. இந்த அம்மா என்னைக்கும் இப்படி செய்ததில்லையே, இப்படி பண்ணுகிறார்களே என்று சொல்லி யோசித்து என்னதாக ஜோம் பண்ண சொன்னாங்க. ஜோன் முடிச்சோன்னா ஐயா கொஞ்சம் நெல்லுன்னு சொல்லிட்டு போனாங்க. போய் ஒரு கவரை எடுத்து வந்து கொடுத்தாங்க. அந்த கவரை பார்க்கும்போது அவங்களுக்கே கண்ணீர் வந்துருச்சு. அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த ஊழியர் ஆவிக்குரிய சிந்தையுடையவர்களாக இருந்தாங்க. கர்த்தர் பார்த்தாரு, பெரிய ஒரு காரியத்தை செய்தார். என்னைக்கும் கொடுக்காத ஒரு ஆள் இவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, திரும்பி வர்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, செலவுக்கு 10,000 எல்லாமே கொடுத்து ஆண்டவர் அவர்களை அனுப்பிவிட உதவி செய்தார். மனுஷன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. யாரை கொண்டாவது எழுப்பார். எப்படி இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு அந்த அம்மாட்ட கேட்கும் பொழுது, அந்த குடும்பத்தில் கேட்கும்போது, ஐயோ ஐயா என்னை நைட்டில் ஏசப்பா தூங்க விடலை. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். என் அன்பு சகோதரனே, இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரியே, சகோதரனே, ஆண்டவரிடத்துல ஆவியின் சிந்தையுடையவர்களாக இருங்க. மாம்சத்திற்கு ஏற்ற சிந்தையெல்லாம் தூக்கி போடுறோம். ஐயோ அவங்க இவங்க, கர்த்தரிடத்துல முறையிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. ஆதி திருச்சபையில ஆவியின் சிந்தையுடையவர்களாக இருந்தாங்க. அதை நீங்க படிச்சு பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் லாஸ்ட் 3 வசனங்களை நீங்க உங்க வீட்டில் படிச்சு பாருங்க. ஆவியின் சிந்தையுடையவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி வைராக்கியமுடையவர்களாக இருந்தாங்க. நீங்களும் நான் அப்படி இருப்போம். தொடர்ந்து இதனை நான் தொடர்ந்து வருகின்ற வாரங்களிலே நான் உங்களுக்கு போதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கு பாத்திரரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஐயா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, இந்த நேரத்தில்
ஆண்டவரே உங்களுடைய வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும் ஐயா. உங்களுடைய வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றபடினாலே ஆதி திருச்சபையில எழுப்புதல் வந்தது. ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றிருந்தபடியால் எழுப்புதல் வந்தது. தேவனுக்குள் பிழைத்திருக்கிற ஒரு அனுபவம் வந்தபடினாலே அவர்கள் அங்கே சபை ஆண்டவரே எழுப்புதல் அடைந்தது. கிருபைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அங்கே எழுப்புதல் அடைந்தது. ஆவிக்குரிய சிந்தை இருந்துச்சு, மாம்சத்திற்குரிய சிந்தை இல்லை. ஆவிக்குரிய சிந்தையுடைய உடையவர்களாக இருந்தபடினாலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்கு உதவியா இருந்தார்கள். அவரே நாங்கள் எப்படி இருக்கிறோம்ப்பா, நாளில் கற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்து பார்த்து மறுபரிசீலனை செய்து அவரை அதன்படி நடக்க வாழ உதவி செய்யப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக சொல்றோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.